சைவ வைணவம் குறித்தும் பெண்கள் பற்றியும் அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சைவ வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி பொன்முடி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சைவ வைணவ சமயத்தை பெண்களுடன் ஒப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பொன்முடி பேசியிருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கில் பொன்முடி மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுந்தரம். சைவம் வைணவம் குறித்த பொன்முடியின் சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கில் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரம். அதாவது சென்னையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த புகார் மனுவானது MP-MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றமான ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிலவி இருந்து வருகிறது. தனக்கு எதிரான புகார் விசாரணைக்கு ஏற்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பொன்முடி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவருக்கு முன்பாக விசாரணைக்கு வந்த போது பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூடிய அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பேச்சு தொடர்பாக அளிக்கப்பட்ட தனிநபர் புகார் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தாக்கல் செய்யும் முன் அரசின் அனுமதியை பெறவில்லை என்பதால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாது என பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார். அதே போல புகார்தாரான உமா ஆனந்தன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனது பேச்சு ஊடகங்களில் பரவும் பிற மதத்தினரை பார்ப்பார்கள் என்று தெரிந்தே அமைச்சர் பொன்முடி இந்த வெறுப்பு பேச்சை பேசியுள்ளார். இதே விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்து பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட நிலையில் பொன்முடியின் பேச்சால் பொது அமைதிக்கு எந்த புதவும் ஏற்படவில்லை என கூறி புகார்கள் முடித்து வைக்கப்பட்டன. தற்போது பொன்முடிக்கு எதிராக வழக்கு தொடர அரசிடம் அனுமதி கோரியிருப்பதாகவும் அவர் வழக்கை எதிர்கொண்டு குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை என்றும் அந்த வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய கோரிய அந்த பொன்முடியின் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை பிறப்பித்த அந்த உத்தரவில் அமைச்சர் பொன்முடியின் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். சிவமணி, வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுந்தரம்.